our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு இரவும் எல்லோரும் தூங்கிய பிறகும் நீங்கள் மட்டும் அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த கண்ணீரின் சத்தத்தை மனிதர்கள் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கேட்கிறார். இன்றைய வேத வார்த்தை உங்களுக்காக. சீயோன் குமாரத்தியின் மதிலே, இரவும் பகலும் நதி அவ்வளவும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கண்ணீரானது இங்கே நதிக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். கண்ணீர் நதி போல பெருகும்போது கண்ணீரை காண்கிறவரும் கண்ணீரை துடைக்கிறவருமான கர்த்தர் நிச்சயம் துரிதமாய் அருகே வந்து கண்ணீருக்கான காரணத்தை மாற்றி போடுவார். கண்ணீரை பற்றிய ஒரு அற்புதமான கதையை இப்போது கூறப்போகிறேன். இதை கேட்டால் உங்கள் கண்களிலும் கண்ணீர் வரும். கடைசி வரை கேளுங்கள். ஓர் ஊரில் முதியவர் ஒருவர் தனிமையில் வாடி உதவுவார் யாருமின்றி அழுது கொண்டே இருந்தார். தேம்பி தேம்பி அழுத அவர் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடி கடைசியில் அவரை சுற்றிலும் ஒரு கண்ணீர் ஏரியே உருவாகிவிட்டது. இந்த கண்ணீர் ஏரியை கண்ட வானத்து பறவைகள் அது ஒரு குளம் என்று எண்ணி வந்து ஏரியில் குளித்து மகிழ்ந்தன. அந்த கண்ணீர் ஏரியை சுற்றிலும் புதிய அழகிய மலர்கள் மனம் வீசின. மீன்கள் துள்ளி விளையாடின. எங்கும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிலவின. பறவைகளின் பாடல்கள் இனிமையாய் ஒலித்து கொண்டே இருந்தன. பல வருடங்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்த அந்த முதியவர் ஒரு நாள் தன் கண்களை திறந்து தன்னை சுற்றிலும் இருக்கும் ஏரியையும் அதில் விளையாடும் பறவைகளையும் வண்ணத்து பூச்சிகளையும் கண்டார். உடனே துக்கமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டார். அவரது கண்ணீரும் நின்று போயிற்று. கண்ணீர் நின்றதால் ஏரி வற்ற ஆரம்பித்தது. மீன்கள் துடித்தன, பறவைகளும் வேதனையுற்றன. கண்ணீர் ஏரியில் வாழ்ந்த எல்லா ஜீவராசிகளும் உயிரினங்களும் பெரியவரிடம் வந்தன. ஐயா, நீங்கள் கண்ணீர் விட்டால் மட்டுமே நாங்கள் உயிர் வாழ முடியும், கண்ணீர் விடுங்கள் என்று வேண்டிக் கொண்டன. பெரியவர் என்ன செய்வார்? பாவம், கண்களை மூடினார். மீண்டும் கண்ணீர் சொரிய ஆரம்பித்தார். அவர் கண்ணீரின் ஒத்தாசையால் ஆயிரம் உயிரினங்கள் மனம் மகிழ்ந்து பாடின. ஒருவருடைய கண்ணீரின் ஜெபத்தால் ஏராளமானவர்கள் நன்மை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று இந்த கதை அழகாக நமக்கு விளக்கி காட்டுகிறதல்லவா? எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழுது புலம்பின தீர்க்கதரிசி அவர். ஒரு பக்கம் எருசலேம் பாழாய் கிடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் தேசத்திலே விக்கிரக ஆராதனை மலிந்து கிடந்தது. எங்கும் சரீர மரணமும் ஆவிக்குரிய மரணமும் நிரம்பி வழிந்தன. அதை கண்ட எரேமியா தீர்க்கதரிசி, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்றார். இப்போது நான் சொல்ல போவதை கவனமாக கேளுங்கள். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு சீயோன் குமாரத்தியின் மதிலில் சிந்திய கண்ணீருக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? அதே பதில் இன்று உங்களுக்கு உண்டு. கடைசி வரை கேளுங்கள். ஓய்ந்திராதே என்று வேதம் சொல்கிறது. இரவும் பகலும் கண்ணீர் விடு என்கிறது. ஏனென்றால் விடாமல் ஓடும் நதி தன் பாதையில் உள்ள கற்களையும் தடைகளையும் தகர்த்துவிடும். அதுபோலவே விடாமல் சொரியும் கண்ணீரின் ஜெபம் நம் வாழ்வில் உள்ள தடைகளை எல்லாம் கர்த்தர் அகற்றி விடுவார். கண்ணீர் நின்றுவிட்டால்
நதி வற்றிவிடும். ஆனால் கண்ணீர் தொடர்ந்து ஓடும்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து பொழியும். உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே என்று எரேமியா புலம்புகிறார். கண்ணின் கருப்பு விழி என்பது உள்ளத்தின் ஆழத்தை குறிக்கிறது. வெளியே அமைதியாக காட்டிக்கொண்டாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் கண்ணீர் கர்த்தரை நோக்கி எழ வேண்டும் என்பதே இதன் உட்கருத்து. சீயோன் குமாரத்தி தன் வேதனையை மறைக்கவில்லை. தன் நிலையை கர்த்தரிடம் திறந்து விட்டாள். அந்த திறந்த இருதயம் கர்த்தருடைய இரக்கத்தை ஏற்கிறது. பிரியமானவர்களே, சீயோன் குமாரத்தியின் கண்ணீர் வீணாகவில்லை. அந்த கண்ணீரை கர்த்தர் கண்டார். அழிந்து போன எருசலேம் மீண்டும் எழுப்பப்பட்டது. இடிந்து போன மதில்கள் மீண்டும் கட்டப்பட்டன. சிறைப்பிடிக்கப்பட்ட ஜனங்கள் மீண்டும் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தனர். கண்ணீரோடு விதைத்த சீயோன் குமாரத்தி கம்பீரத்தோடே அறுவடை கண்டாள். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நிச்சயம் பதிலுண்டு. உங்களுடைய விசுவாசம் வீண் போகாது. இன்று யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சிந்திய கண்ணீர் ஒன்று கூட கர்த்தருடைய பார்வையிலிருந்து மறைந்து போகவில்லை. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்கள் உங்கள் வேதனையை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் கணக்கில் வைத்துள்ளார். இந்த நிமிடம் உங்கள் இருதயத்தில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு பாரம் இருக்கலாம். வெளியே நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளே நீங்கள் சுமக்கும் வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் தனியாக போராடி கொண்டிருக்கவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் வாக்கு மாறாதவர். தம்முடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்கள் இன்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கும் அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை நிச்சயமாக காண்கிறார். இரவின் அழுகை காலையில் கம்பீரமாக மாறும். வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவராக இருந்தால் கீழே கமெண்டில் கர்த்தரின் கண்ணீரை காண்கிறார் என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, கண்ணீரை காண்கிற தேவனே, இன்று இந்த வார்த்தையை கேட்டு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். யாரிடமும் சொல்ல முடியாத பாரங்களையும் இரவில் அமைதியாக சிந்திய கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைந்து போன இருதயங்களை தேற்றும். நம்பிக்கை இழந்து நிற்கிறவர்களுக்கு புதிய பலனை தாரும். கண்ணீரோடு விதைத்தவர்களை கம்பீரத்தோடே அறுக்கச் செய்யும். நீர் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். இரவின் அழுகை காலையின் கம்பீரமாக மாறட்டும். நீண்ட நாட்களாக பதிலுக்காக காத்திருக்கிற ஜெபங்களுக்கு கதவுகள் திறக்கப்படட்டும். கண்ணீருக்கான காரணங்களை மாற்றி போடும். அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் தங்கள் கண்களால் காணட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்கிற ஒவ்வொருவரும் இன்று தங்கள் இருதயத்தில் சொல்லட்டும். ஆண்டவரே, இனி நான் போராட மாட்டேன். என் கண்ணீரை நீர் கணக்கில் வைத்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என் அழுகை வீண் போகாது. சரியான நேரத்தில் நீர் எனக்காக செயல்படுவீர் என்று நம்புகிறேன். எங்கள் கண்ணீரை கம்பீரமாக மாற்றப் போகிற தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.